வணக்கம். மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, எறா சுக்கான்னு எந்த சுக்கா செஞ்சாலும் இந்த ஒரு பொடியை தூவுனா போதும், உங்க சுக்காவோட சுவை பல மடங்கு அதிகமாயிடும். அந்த சுக்கா தூள் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். வாணலி லேசா சூடானதும் 1/4 கப் மிளகு, 1/4 கப் சோம்பு, 1/4 கப் சீரகம் சேர்த்து கைவிடாம வறுத்துக்கலாம். அடுப்பு மிதமான தீக்கும் கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும். கொஞ்சம் கூட கைவிடாம பொறுமையா வறுக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல மணம் வருது. நம்ம போட்ட பொருட்கள் எல்லாம் லேசா நிறம் மாற ஆரம்பிக்குது. போதும், கருக்கிடக்கூடாது. உடனே அடுப்பை அமர்த்திடலாம். அமர்த்தின உடனே இதை ஒரு தட்டுல கொட்டிடணும். கொட்டிட்டு அந்த கரண்டியை வச்சு லேசா பரப்பி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் ஈரமில்லாத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் திப்பைகள் இல்லாம அரைச்சுக்கோங்க. அரைச்ச சூடும் ஆறுனதும் இது ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிருங்க. இது 6 மாசம் ஆனாலும் கெடாது. ஆனாலும் மாசம் மாசம் அரைச்சுக்கிட்டா மனம் மாறாம ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க சுக்கா செய்யறப்ப கடைசியா அந்த பொடியை தூவி ஒரு 2 நிமிஷம் நல்ல சொல்ல வறுத்து எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க அசைவ குழம்பு வைக்கிறப்ப கூட கடைசியா சுக்கா தூளை தூவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். கோழியோ மீனோ பொரிக்கிறப்பயோ கிரில் பண்றப்பயோ அந்த மசாலாவோட கொஞ்சம் சுக்கா தூள் சேர்த்தீங்கன்னா மனமா இருக்கும்.